வணக்கம் நண்பர்களே. இந்த இடம் தாங்க ஆறு, தென்பெண்ணை ஆறு. இது இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் கடலில் கலந்துடும். இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பெரிய அணை ஒன்று இருந்தது. அந்த அணையை தாண்டி உடச்சிக்கிட்டு போச்சு தண்ணிலாம். பக்கத்தில் ஒரு வீடு இருந்ததுங்களா, அந்த வீடெல்லாம் பாதி ஆற்றுக்குள்ளே போயிடுச்சு. இந்த தண்ணி வந்ததில் இந்த ரோடே இல்லாத அளவுக்கு ஆகி போச்சுங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடுப்பளவு தண்ணி இருந்ததுங்க. இப்போ அந்த ரோட்டெல்லாம் சீர் பண்ணுறாங்க. ரோடே சுத்தமாக வண்டி போக முடியாது. தண்ணியெலாம் நின்றுக்கிட்டு கிடந்தது. தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை. பக்கத்தில் சின்னதாக ஒரு வாய்க்கால் ஒன்று கட்டினாங்க. தண்ணி போகிறதுக்கு வேண்டி அந்த சின்னதாக ஒரு வாய்க்கால் மாரி ஒன்று கட்டினாங்க. பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று இருந்ததுங்க. அந்த பக்கத்தில் தான் தண்ணி போய்கிட்டு இருந்தது. ஒருத்தர் சுற்றி மதில் சுவர் போட்டுட்டார். அதனால அவருடைய இடத்துல தான் இந்த தண்ணியெலாம் ஓடிக்கிட்டு கிடந்தது. அவர் மதில் சுவர் போட்டதுனால தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை. அதனால் தண்ணியெலாம் அப்படியே தேங்கி நிற்கும். அதனால் இப்போ ரோடு இல்லாமல் போயிடுச்சுங்களா, ரோடெல்லாம் சுத்தமாக அரித்து எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதனால் இப்போ ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 4 நாளாக இந்த ரோடு போடுற வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று தான் இந்த ரோடு போடுற வேலையே முடிஞ்சுதுங்க. நல்லா கொஞ்சம் உயரமாக தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இங்கே தார் ரோடு போடுறீங்களா, சிமெண்ட் ரோடு போடுறீங்களான்னு கேட்டேன். இந்த புயல் வந்ததுக்கு அப்புறம் தான், புயல் மழை ஒன்று வருது, அது போனதுக்கப்புறம் தான் என்ன ரோடு போடுறதுன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜேசிபி வேலையும் ரோடு ரோலர் வேலையும் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக மண் கொட்டி, கிராவல் கொட்டி, எம்ஷேடு ஜல்லி எல்லாம் கொட்டி நல்லா மேடு தூக்கி போடுறாங்க. அடுத்த மழை அதுவும் பேத்துக்குமா என்னன்னு தெரியல. அந்தமாரி இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் 2 ரோடு இருக்குது மெயின் ரோட்டுக்கு போகிறது. அதில் ஒரு ரோட்டை சுத்தமாக வெட்டி விட்டுட்டாங்க. வெட்டி விட்டு தண்ணி ஓடுறதுக்கு வேண்டி வெட்டி விட்டாங்க. அதனால் அந்த பக்கமும் போக முடியாமல் இருந்தது. அப்புறம் அந்த ரோடையும் மூடிட்டாங்க. பக்கத்து தெரு வழியாக தான் போய் போகணும். இந்த ரோடு பக்கம் போக முடியாது. பக்கத்தில் இந்த இந்த வேலை நடக்கிற இடத்துல வாய்க்கால் இருக்குதுங்களா, அந்த வாய்க்கால் மேலே தான் எல்லாருமே ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த தென்பெண்ணையாறு கடைசி நம்ம ஊர் தாங்க. நம்ம ஊரில் தான் கடலில் கலக்குது. அதனால் எப்போ வெள்ளம் வந்தாலும் நம்மளுக்கு பெரிய ஆபத்து இருக்குது பாருங்கள். இந்த வாய்க்கால் வழியாக தான் நடந்து போகணும். இந்த கட்டை மேலே நடந்து போகணும். அந்த வாய்க்கால் இங்கே பக்கத்தில் தண்ணி நிற்குங்க. இந்த தண்ணியெல்லாம் ஓடுறதுக்கு வேண்டி இந்த வாய்க்கால் இப்போ தாங்க கட்டினாங்க. ஒரு 2 மாதம் ஆகுது இந்த வாய்க்கால்லாம் கட்டி முடிச்சு. அதுக்கு முன்னாடி வாய்க்கால் கிடையாது. தண்ணி ஓடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மழை பெஞ்சுதுன்னு வச்சிங்களேன், அப்படியே தண்ணி குட்டையாட்டம் நிற்கும். இந்த பக்கம் போகவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அந்த வாய்க்கால் கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் இந்த சுற்றி வீடுங்களா, அந்த ஒரு செவுரு வச்சு ஒருத்தர் கட்டடம் மாரி கட்டிட்டார். சுற்றி செவுரு போட்டார். அதனால் தண்ணி ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தண்ணி அங்கே தேங்கி தான் நிற்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மேடு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தமாரி தான் இந்த வேலை நடக்குது பாருங்கள். நான் இங்கே வண்டி பஞ்சர் ஆகிடுச்சிங்க. போக முடியல. அதனால் நம்ம வீடியோலாம் எடுத்து போட முடியல. கம்பெனிக்கெலாம் போய் வீடியோ எடுத்து போட முடியல. வீட்டில் தான் உட்காந்துருக்கோம். ஒன்றும் வேலை இல்லை, வருமானம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ தான் சரி ரோட்டில் போய்ட்டு வண்டிக்கு இப்போ பஞ்சர் ஓட்டிக்கிட்டு வெளியில் கிளம்பலான்னு பார்த்தேன். இங்கே கடையும் இல்லைங்க. மஞ்சக்குப்பம் போகணுங்க. நான் வீட்டில் பம்பு இருந்தது. பம்பில் காற்று அடிச்சுக்கிட்டு மஞ்சக்குப்பம் போய் பஞ்சர் ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போனேங்க என்னோடய வேலைக்கு. இப்போ தான் ரோடு போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டாங்க. ரோடு நல்லா இருக்குது. இப்போ அடுத்த ஒரு மழைக்கு எப்படி ஆக போகுதுன்னு தெரியல, புயலுக்கு. அதுக்கப்புறம் சிமெண்ட் ரோடு போடுறாங்களா, தார் ரோடு போடுறாங்களான்னு தெரியல. சிமெண்ட் ரோடு போட்டால் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தார் ரோடு போட்டால், ஏன்னா நம்ம தெரு வழியாக தான் இந்த ஸ்கூல் பசங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு ஆட்டோ, காரு எல்லாம் போவாங்க. நிறைய பேர் நம்ம தெரு வழியாக தான் போவாங்க. பக்கத்து தெரு வழியாக போக மாட்டாங்க.
போயிட்டு பார்த்தேன், கடையே இல்லை. அதனால் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கடை வண்டி தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வண்டிக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்ப்பாங்க, பஞ்சர் ஓட்டுவாங்க. வேறு எதுவும் கடை கிடையாது. அதை விட்டால் மஞ்சக்குப்பம் தான் போகணும். வண்டிக்கு கொஞ்சம் டூ வீலர் ஒர்க் ஷாப்புனா 1 2 இருக்குது. இந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் டூ வீலர் ஒர்க் ஷாப்லாம் அந்தளவுக்கு மெக்கானிக்கே யாருமே கிடையாது. வண்டியெல்லாம் தண்ணி பூந்து போச்சு. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாகிடுச்சு. இந்த தெருவெல்லாம் ஃபுல்லாக தண்ணிங்க. எக்கச்சக்கமான தண்ணி வந்து போச்சு. அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து ஏறி போச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லார் வீட்லேயுமே தண்ணி ஏறி போச்சு. அந்தளவுக்கு சரியான தண்ணி வந்து போச்சுங்க. சேறு வந்து கலந்துக்கிட்டு சேரும் சகதியுமாக அப்படியே கொல கொலன்னு இருக்குது. கீழே காலை வைக்க முடியல. வீட்டு உள்ளெல்லாம் ஃபுல்லாக எல்லா ஜாமான்லாம் வேஸ்ட்டாக போச்சு. எல்லாமே சகதி ஃபுல்லாக சேரும் சகதியுமாக ஆகி போச்சு. வீடே அந்தளவுக்கு எல்லாம் காசு கொடுத்து வெளியே ஆளில் கூட்டிகிட்டு வந்து வீடியோ வந்து சுத்தம் பண்ணாங்க. இந்த மதில் உயரத்துக்கு தண்ணி ஓடிச்சிங்க. இந்த இருக்குது பாருங்க மதில், இந்த மதில் உயரத்துக்கு தண்ணி ஓடிச்சிங்க. அப்போனா பார்த்துங்க எவ்வளோ எவ்வளோ உள்ள எவ்வளோ பொருளெல்லாம் வீணாக போயிருக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு வந்து தண்ணி போச்சுங்க. இப்போ இந்த இந்த சாக்கடை இந்த கால்வாய் இருக்குது பாருங்க, இது வந்து பெரிய இது கிடையாதுங்க. சும்மா சிம்பிளாக கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அது கட்டாமல் இருக்கிறதுக்கு இருந்தாலும் ஒரு புண்ணியம் உண்டு. அதில் ஒன்றுமே வேஸ்ட்டுங்க. அது கட்டியும் புண்ணியம் கிடையாதுங்க. ரொம்ப அகலமும் கிடையாது, ரொம்ப ஆழமும் கிடையாது. சும்மா மேலோட்டமாக கட்டி விட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் கொஞ்சம் மேலே வந்து மண் ஜல்லிலாம் கொட்டுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த புயல் காற்று வந்ததுக்கப்புறம் அந்த வேலையை ஆரம்பிப்பாங்க பொழுதுங்க. இந்த வீடியோவெல்லாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பக்கத்தில் ஒரு இடம் தெரியுது பாருங்க, இந்த சைடில் தான் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் வந்து நிறையா தண்ணி இருந்தது. அந்த தண்ணியெல்லாம் வந்து மோட்ரு போட்டு இறைச்சாங்க. இறைச்சி மெயினாக வந்து இந்த கால்வாய் வந்து கட்டுறதுக்கு வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்கிறதுக்கு வேண்டி தான் இந்த கால்வாயை வந்து கட்டினாங்க. ஆனால் வந்து கால்வாய் கட்டினதும் ரொம்ப சின்னதாக கட்டிட்டு போயிட்டாங்க, பெருசாகவே கிடையாது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இடமே. இதுக்கு முன்னாடி இந்த ரோடு இப்போ இந்த மண் கொட்டி ரோடு போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடிலாம் சுத்தமாக இதுங்க நடக்கவே முடியாது, வண்டி ஓட்ட முடியாதுங்க. அந்த அளவுக்கு கொதன்னு இருந்தது. நம்ம வீட்டுக்கே வர முடியல. வண்டியெல்லாம் மெயின் ரோட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. எங்களுக்கு வந்து இந்த வெள்ளம் வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ஆபத்துங்க. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளம் வருது பாருங்கள் ஆற்றுல, உயிரை கையில் பிடிச்சிட்டு உக்காந்துருக்கணுங்க. ஏன்னா அப்படியே தண்ணி எந்த அளவுக்கு வருதுன்னே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு வரும். அப்படியே வீட்டு உள்ளார ஏறிடும். நிறைய பொருள்லாம் வேஸ்ட்டாக போயிடுங்க. அந்த அளவுக்கு வந்து வெள்ளம் வருங்க. தென்பெண்ணையாறு நம்ம ஊர் தான் கடைசி இது தென்பெண்ணையாறு. எங்கேயும் பார்த்தாலும் தண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஏறிச்சு. இன்னமும் தண்ணி நிற்கிது பாருங்க. இன்னமும் தண்ணி நிற்கிது. இன்னமும் வந்து இந்த சேரெல்லாம் வந்து காயலைங்க. நம்ம வீட்டை சுற்றி 1 வாரம் ஆக போகுது. 1 வாரம் ஆயிடுச்சிங்க. இன்னையோட வந்து 1 வாரம் ஆகுது. இன்னமும் வந்து இந்த சேரெல்லாம் வந்து காயலைங்க. அந்த அளவுக்கு கீழே காலே வைக்க முடியல. தோட்டத்து பக்கம்லாம் போக முடியல. பக்கத்தில் தோட்டம் இருக்குது, இடம் இருக்குது. அந்த இடத்துக்குலாம் போக முடியல. இன்னமும் ஈரமாக தான் இருக்குது. இன்னமும் சேரும் சகதியுமாக தான் கிடக்குது. இன்னும் ஒரு மாதம் ஆகணும் பொழுதுங்க அதெல்லாம் காயறதுக்கு. இது பாருங்க மண் இப்போ தான் போட்டுறாங்களா ரோடு. இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில்ங்க தார் ரோடே தெரியலைங்க. தார் ரோடு ஃபுல்லாக வந்து மண் தர மாரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு சேரும் சகதியுமாக இருக்குது. நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள் ரோடே பாருங்களா மண் தர மாரி ஆயிடுச்சு பாருங்கள். தார் ரோடே கொஞ்சம் கூட தெரியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து சேறு சகதியுமாக போய் மண் தர மாரி ஆகி போச்சுங்க. தார் ரோடே காணோம். சுத்தமாக தார் ரோடே காணோம். ஃபுல்லாக இன்னமும் வந்து இந்த சேரெல்லாம் வந்து காயலைங்க. அந்த அளவுக்கு வந்து கொதன்னு மூளைக்கு இருக்குது. இன்னும் எப்படியும் குறைஞ்சது 1 மாதம்னா
ஆகும் பொழுதுங்க.